Tip 4 of day 4 of Prevention of Blindness Week. A very important but a simple tip: do not rub your eyes unnecessarily. தேவை இல்லாமல் அதிக அளவில் கண்ணை தேய்க்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நிறுத்துறோம். ஸோ நம்ம ஏன் கண்ணை தேய்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு மெயினாக 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று அலர்ஜி, அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். கண்ணில் ஒரு அரிப்பு இருக்கிறது, ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா கண்ணை தேய்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சு, அது கண்ணில் ஒரு உறுத்தல் கொடுக்குது அப்படின்னா தேய்ப்போம். அப்படி இல்லை அதிக அளவில் நம்ம ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணாலோ இல்லை நைட் லாங் டைம் ஸ்டடி பண்ணாலோ கண்ணில் ஒரு சோர்வு ஏற்பட்டால் கண்ணை தேய்ப்போம். இந்த 3 காரணங்களுக்கும் கண்ணை தேய்க்கிறதுனால 1% கூட பலன் கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்க கண்ணை தேய்ச்சிங்கன்னா இட் கேன் worsen all these 3 conditions. I will explain why. ஸோ இதுக்கு கண்ணோட அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது கருத்த மொழின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த பாகம். இந்த கருத்த மொழிக்கு மேலே தான் கருவிழி ஆர் கார்னியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி வளைவான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இதுதான் கருத்த மொழி, சுத்தி இருக்கிறது வெள்ளை மொழி. ஸோ இந்த கண்ணு மேலே தான் நம்மளோட பட்டைகள் மூடி மூடி திறக்கும். ஸோ இந்த பட்டைகள் மூடி மூடி திறக்கும் பொழுது இந்த கருவிழி மேலே போயிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம கண்ணை தேய்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற இந்த கருவிழியில இருக்கிற தோல் உரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது தேய்ச்சிக்கிட்டே இருந்தா இதுல புண்ணாக வாய்ப்பு இருக்கு. இந்த புண்ணு நாளை பின்ன இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பார்வை பாதிப்பு வரலாம். இதெல்லாம் தேவை இல்லாத பிரச்சனைகள். நீங்களா வம்ப இழுத்துக்க கூடாது. அது இல்லாம சம்டைம்ஸ் புண்ணு ஆகலைன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷேப்பே ஆல்டர் ஆயிடும். நம்ம தேய்ச்சி இது இப்படி இருக்க வேண்டிய ஷேப்பு மாறி ஒரு உருவு மாறி ஒரு கூம்பு ஷேப்பாக இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூம்பு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, பேஷண்ட்டுக்கு அதிக அளவுல பவர் வர வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் நம்ம கண்ணாடி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் துல்லியமான பார்வை கிடைக்காம கூட போகலாம். ஸோ கண் தேய்க்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ இஃப் யூ ஹாவ் அ சைல்ட் ஹூ ரப்ஸ் தேர் ஐஸ் habitually, as a parent, please advise them not to. It is doing a lot of harm but no good.